ஒருவேளை இதை எச்சரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னோடு பயணித்த எந்த ஒரு தொண்டனுடைய தாயோ மனைவியோ தனிப்பட்ட முறையில் அவர்களை இழிவாக பேசுவது, பழிச்சொல்லுக்கு ஆளாக்குவது, அவருடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் குடும்பத்திற்கும் அவருடைய பிள்ளை செல்வங்களே அவர் அப்பாவை கேள்வி கேட்கக்கூடிய அவமானத்திற்கு கூணி குடியக்கூடிய நிலைமையில் உங்கள் விமர்சனங்களும் உங்கள் பேச்சுக்களும் உங்கள் மேடை பேச்சுக்களும் இருக்கும் என்று சொன்னால் வேல்முருகனை கண்டு ஒரு பாணி இருக்கிறது. எச்சரிக்கை செய்கிறேன். இந்த நிமிடத்தில் இருந்து அவர் என் கட்சியுடைய தொண்டர்கள், என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், இதனால் வரையில் உங்கள் விமர்சனம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்க இதையெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த 1.5 லட்சம் காவல்துறையை எதிர்த்து, ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய ராணுவத்தை எதிர்த்து, சிங்கள ராணுவ சிங்கள புலனாய்வை எதிர்த்து, முந்திரி காட்டில் எனக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருப்போம் தான் வேல்முருகன். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் தலைமையை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அதுவும் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான மாநில நிர்வாகிகளாக இருந்த அண்ணன் புகழேந்திமாறன் உட்பட அண்ணன் வெற்றிக்குமரன் உட்பட எண்ணற்ற பல நிர்வாகிகள், பல மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் என்கிற அடிப்படையில் அத்தனை நிர்வாகிகளும் தன்னை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்ட செய்தி மிகப்பெரிய பேசுபொருளாக தமிழகம் முழுவதும் ஊடகங்களில் இருந்தது. இதற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த புரிதல் இல்லாத சில தம்பிகள் ஆபாசமான வார்த்தைகள் அவதூறாக பேசினார்கள். கமெண்ட்ல எழுதுறது, இந்த சோசியல் மீடியால பேசுறது, இது போல பேசினார்கள். இதற்கு தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் 2 நாளுக்கு முன்னால கிருஷ்ணகிரியில் நடந்த இணைப்பு நிகழ்ச்சியில கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாரு. அதன் வெளிப்பாடாக இன்றைக்கு அனைவரும் மௌனமாக, அந்த எழுதியவர்கள் எல்லாம் மௌனமாக அமைதியாக இருக்கிறார்கள். அதே போல தலைவர் வேல்முருகன் அவர்கள் மிக அழகாக தெளிவாக கூறினார், கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக உங்களது கருத்துக்களை முன்வையுங்கள், அதற்கு நாங்கள் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார். அந்த அடிப்படையில அவங்க பேசிய சில விஷயங்களுக்கு கருத்தியல் ரீதியா விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல என்ன கேட்கறாங்கன்னா, சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால கூட அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்கள் ஒரு நேர்காணல் ஒண்ணு பேசியிருந்தாங்க. அதுல நிறைய பேர் எழுதுறது, நீங்க திமுக கூட்டணியில இருக்கிற வேல்முருகனை நாடி நீங்க போயிட்டீங்க அப்படிலாம் நிறைய பேசுறாங்க. அதுக்கு வெற்றிக்குமரன் அண்ணனே ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்திருப்பாங்க. திமுகவிடம் நாங்கள் போகணும்னா திமுக கூட போயிட்டு இருப்போம், நாங்க ஏன் அண்ணன் வேல்முருகனை நாடி போகணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. அதைதான் நானும் விரிவுபடுத்தி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்ல விடுதலை புலிகளை பற்றி பேசவோ, தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி பேசவோ அனைவருக்கும் உரிமை உண்டு. தமிழராக பிறந்த, ஏன் தமிழர் அல்லாதவர்கள் கூட புலிகளை பற்றியும் தேசிய தலைவரை பற்றியும் பேசுவதற்கு, அரசியல் செய்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் வேல்முருகன் என்கிற தலைவருக்கு மட்டும்தான் தகுதி உண்டு. இதை வாதத்தின் மூலமாக எங்களால் தர்க்க ரீதியாக நிரூபிக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் விடுதலை புலிகளை பற்றி பேசுகிற அண்ணன் வேல்முருகன் அவர்களின் தனி மனித ஒழுக்கத்தை முதல்ல பேசணும்ல. ஏன்னா தேசிய தலைவர் பிரபாகரனை சிங்கள ராணுவமே பார்த்து வியந்தது, எதிரி கூட தேசிய தலைவரை பார்த்து ரசித்தான். ஒரு முறை சிங்கள ராணுவ அதிகாரி தன்னுடைய பேட்டியில் கூறுகிறார், பிரபாகரன் என்கிற மனிதரின் கொள்கையில் தான் எனக்கு முரண்பாடு இருக்கிறது, ஆனால் தனிப்பட்ட பிரபாகரன் என்கிற ஒரு மனிதனை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சிங்கள ராணுவ அதிகாரியா பேசுறாரு. அப்போ ஏன் 50,000 விடுதலை புலி மறவர்கள் தேசிய தலைவரின் பேச்சுக்கு தங்கள் உயிரை கொடுத்தார்கள்? ஏன் பெண் பிள்ளைகள் ராணுவ உடை அணிந்து துவக்க ஏந்தி கொண்டு காட்டுக்குள் களம் புகுந்தார்கள்? அந்த பிள்ளைகளை அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் எப்படி அனுப்பினார்கள் என்றால் அந்த தலைவரின் ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் தான் முதலில் மிக முக்கியமாக இருக்கிறது. அப்பொழுது ஒரு இயக்கத்தை தலைமை தாங்குகிற ஒரு தலைவன் என்பவருக்கு தனிமனித ஒழுக்கம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தலைவர் வேல்முருகன் அவர்கள் தனிமனித ஒழுக்கத்தில் எதிரியால் கூட குற்றம் சாட்ட முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார் என்பது நிதர்சனம். இதை பற்றி விவாதிக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உள்ள அடிப்படை தொண்டர்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் தலைவர் வேல்முருகன் இதுவரை ஒரு டீ குடிக்க மாட்டாரு, காபி குடிக்க மாட்டாரு, பீடி சிகரெட் வெத்தலை பாக்கு எந்த பழக்கமும் கிடையாது, சாராயம் மது குடிக்க மாட்டாரு, கட்டிய மனைவியை தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் கூட தீண்டாதவர். ஏனால் இதுவரை நீங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் அண்ணன் வேல்முருகன் மீது ஏதாவது ஒரு விமர்சனம், ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இன்று வரை வந்திருக்கிறதா? அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு, கூட்டணி கட்சியில் இருந்து அந்த கூட்டணி கட்சிக்கிட்ட இருந்து சீட்டுக்கு இவ்வளவு வாங்கிட்டாரு, இவ்வளவு நோட்டு வாங்கிட்டாரு, இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவரை ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு, இல்ல காசை வாங்கிட்டு எங்கேயாவது வேலை பண்ணிருக்காரு, இல்ல அவர் தொகுதியில ரோடு போடுறதுக்கு இவ்வளவு காசு வாங்கியிருக்காரு, ஒரு கட்டணம் கட்ட இவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்காரு என்று யாராவது ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? நான் இன்னும் வெளிப்படையா பேசுறேன்.
கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் சென்ற அண்ணன் வேல்முருகன், திமுக கூட்டணியில் இருக்கிற அண்ணன் வேல்முருகன், உதயசூரிய சின்னத்தில் நின்ற அண்ணன் வேல்முருகன் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்க்கட்சி தலைவரை போல் விமர்சிக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரை விட மிக மிக வீரியமாக விமர்சிக்கிறார். நீங்க சபாநாயகர் அப்பாவுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் அதிகமா எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிடுறதை விட வேல்முருகன் நீங்க அமைதியா இருங்க, வேல்முருகன் நீங்க அமைதியா இருங்க, வேல்முருகன் நீங்க என்ன மிரட்டுறீங்களா, வேல்முருகன் நீங்க பேசாதீங்க, கம்முன்னு இருங்க, இப்படி வேல்முருகனே சபாநாயகர் பேசுறாரு. ஏன்னா இந்த ஆட்சி இந்த அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அதில் பாதகமான திட்டத்தை எதிர்க்கட்சி தலைவரை விட அதிகமாக பேசுறது அண்ணன் வேல்முருகன். அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், திமுகவிடம் இருந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பணம் வாங்கியிருந்தா திமுகவில் உள்ள ஸ்டாலினை தவிர்த்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்கல்ல, வேல்முருகன் இப்படி பேசக்கூடாது, எங்களிடமிருந்து அவர் ஆதாயம் பெற்று விட்டார், ஏன் யாருமே பேசல? ஏன் மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் தலைவர் வேல்முருகனை கூப்பிட்டு நீங்க உங்களோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, உங்க கோரிக்கை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை தீர்த்து வைக்கிறேன், நீங்க சொன்னீங்களா ஒரு சீட் அப்படின்னு, அந்த ஒரு சீட்டில் நின்ன அண்ணன் வேல்முருகனும் ஏன் முதலமைச்சர் மீண்டும் அதை பேசணும்? ஏனென்றால் வேல்முருகன் என்கிற மனிதர் தனி மனித ஒழுக்கத்தில் மிக தெளிவாக இருக்கிறார். வேல்முருகன் என்பவர் திமுக கூட்டணியில் இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொள்கை ரீதியான எதிர்பார்ப்பு மட்டும் தான் முன் வச்சாரு என்கிற அடிப்படையில் திமுக அரசாங்கம் நடந்து கொள்கிறது. அது அத்தனை பேருக்கும் தெரியும். அப்ப திமுகவோட கூட்டணியில இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு தேசிய தலைவரை ஆதரிப்பவர்கள் யாரும் வந்து அண்ணன் வேல்முருகனிடம் போயிடக்கூடாது, போயிட்டாலே அவங்க வந்து என்னவோ ஒரு பெரும் பாதகம் செஞ்சுட்டாங்க, இந்த இனத்துக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டாங்க என்கிற வார்த்தை என்பது எவ்வளவு மோசமானது என்பதை தயவு செய்து நீங்களே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு திமுக அரசாங்கத்தோட கூட்டணியில் இருக்கிறோம். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்றபடியே இந்த தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர்காரர்கள் சொல்றபடியே கூட்டணியில இல்லாமல் நாமளும் தனியா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாலையில இறங்கி போராட்டம் பண்ணிருப்போம். எங்க இடம் கொடுத்திருப்பாங்க, வள்ளுவர் கூடத்துல ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு மூத்திர சந்தில ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க. அங்கு நின்று போராட்டம் பண்ணி என்ன பயன்? போராட்டம் பண்ணா, வீதியில் நின்று போராட்டம் பண்ணா அது ஒரு செய்தி. ஆனால் சட்டமன்றத்துக்குள் சென்று பேசினால் அது தீர்மானம். உங்களுக்கு உதாரணத்துக்கு புரியுற மாதிரி இன்னும் தெளிவா சொல்றேன். இந்த தொழிலாளர் உரிமைகளை பாதிக்கக்கூடிய 12 மணி நேர வேலை சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வரும் பொழுது ஒருவேளை அதை கொண்டு வந்து வேல்முருகன் என்கிற ஒரு மனித சட்டமன்றத்தில் இல்ல, திமுகவோட கூட்டணி இல்ல, நீங்க சொல்ற மாதிரியே தனியா நின்னு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் சட்டசபையில பாஸ் ஆயிட்டு இருக்கும். சட்டசபையில பாஸ் ஆகி சட்டமாக நிறைவேற்றப்பட்டு நம்ம சாலையில் இறங்கி கொடி பிடிச்சு கோஷம் போட்டு வழக்குகள் வாங்கி என்ன பயன் இருக்கும்? அப்ப வேல்முருகன் என்கிற ஒரு மனித சட்டமன்றத்தில் இருந்ததனால மட்டும்தான் எதிர்கட்சி தலைவர் உட்பட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் உட்பட அத்தனை பேர் மௌனமாக இருக்கும் பொழுது வேல்முருகன் என்கிற மனிதர் தான் தன்னோட இருக்கையிலிருந்து எகிரி குதிச்சு போய் அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தி அதன் பிறகு அந்த சட்டத்தை பற்றி கம்யூனிஸ்டுகளிடம், விடுதலை சிறுத்தைகளிடம், மதிமுகவிடம், எதிர்கட்சிகளிடம் அத்தனை பேரிடம் பேசி அவரெல்லாம் ஒன்று கூடி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க சொன்னாங்க. திமுக அரசாங்கம் அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்தது. மறுநாள் திமுக அரசாங்கம் அனைத்து கட்சிகளும் அனைத்து பேசி அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது. அப்ப இந்த சாதனை செய்யறதுக்கு ஒரு மனிதன் உள்ள இருக்கணும்ல. இதை பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்க இதுவரை நீங்க சொல்லுங்க, தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் 2001 இருந்து தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசிய எதிர்கட்சியை விட மிக வீரியமாக கூட்டணியில் இருக்கிற கட்சியை பத்தி பேசுறாரு. கூட்டணியில் இருக்கிற கட்சியில உங்ககிட்ட கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்க எது பண்ணாலும் உங்ககிட்ட கை கட்டி ஜிங்சாங் அடிப்பவன் வேல்முருகன் இல்லை என்று நேரடியாக திமுக பற்றி பேசுகிறார். இதையெல்லாம் பேசுவதற்கு மனம் வராத நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? கூட்டணியில் இருந்தா கூட வேல்முருகன் என்பவர் இவ்வளவு வீரியமா பேசுறாருப்பா, தமிழ் தேசியத்துக்காக கூட பேசுறாருப்பா, தமிழரின் உரிமைக்காக பேசுறாருப்பா, இதையெல்லாம் சொல்ல மனம் வராத நீங்கள் கூட்டணியில் இருக்கிறார் என்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அந்த கட்சியில் பயணித்த உண்மையிலே அந்த கட்சியின் மீது விசுவாசத்தோடு, அந்த கட்சியின் மீது அன்போடு, அந்த கட்சியின் தலைமை மீதும் அந்த கட்சியின் கொள்கை மீதும் அன்போடு விசுவாசத்தோடு பயணித்தவர்களை காயடித்து வெளியே திருத்தும் போது அவர்களை அரசியல் அனாதியாக்கிவிட வேண்டும். அப்படி அவர்கள் அதை தவிர்த்து விட்டு ஒரு தமிழ் தேசிய பாதையில் சென்று விட்டால் அவர்களுக்கு ஒரு சாயம் பூச வேண்டும் என்று நினைப்பது உண்மையிலேயே மிக மிக வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதனால் இதை தவிர்த்து விட்டு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தலைவர் வேல்முருகன் அவர்கள் எந்த விடயத்தில் சமரசம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற வார்த்தையை வைத்து விவாதம் நடத்த நீங்கள் யாராவது தயாராக இருந்தீர்கள் என்றால் நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஒருவேளை அந்த விவாதத்தில் நாங்கள் தோற்றுவிட்டால் அரசியல் களத்திலிருந்து நான் வெளியேற தயாராக இருக்கிறேன். சோக்கால்டு தமிழ் தேசியவாதிகளே, நாம் தமிழர் தம்பிகளே, உங்களிடம் தர்க்க ரீதியாக வாதங்கள் இருந்தால் வாருங்கள், விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.